சரி. இப்ப நாங்கள் ஒருக்கா முந்தி படிச்சத நான் ஒரு சுருக்கமா சொல்லிக் கொண்டு வாரேன். அ வினைக்கொள்கை என்றதுல இது 3வது வகுப்பாக நாங்கள் படிக்கிறோம். அதே நேரத்தில இப்பவும் வந்து இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் அந்த என்னுடைய வணக்கத்தையும் தந்து, நான் என்னுடைய இந்த வினைக்கொள்கை என்றதுல 3வது அ வகுப்ப நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம். சைவ சித்தாந்தத்தின்படி ஏனென்று சொன்னால், நாங்கள் பலவிதமான சமய கொள்கைகளையும் நன்கு அறிந்து கொள்ளுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அ இந்து சமயம் இருக்கின்ற அ இந்து சமயம் என்று கூட இல்ல. ஒ நாங்கள் புத்த சமயத்தை எடுத்தாலும், புத்த சமயத்திலும் வந்து எங்களுடைய வினைக்கொள்கை போலதான் அவர்களுடைய வினைக்கொள்கையும் பெரும்பாலான தன்மைகளிலே இருக்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் மிகவும் தெளிவாக ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களைப் பொறுத்தமட்டிலே அ எங்களுக்கு வருகின்றது எல்லாம் எங்களுடைய நாங்கள் செய்தனவற்றினுடைய அ பலன்கள் தான். இறைவனாக எங்களுக்கு துன்பத்தையோ, இன்பத்தையோ தருவது என்று இல்லை சாதாரண வாழ்வியலிலே. ஆனால், நாங்கள் அவனுடைய அந்த பேரின்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இறைவன் எங்களுக்கு இந்த பிறப்பை தந்திருக்கின்றான். இறைவன் எங்கள் ஆன்மாவையும் படைக்கவில்லை. இது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள். அதே நேரத்தில் சைவ சித்தாந்தம் இப்பொழுது இருக்கின்ற இந்த உலகியல் முறையிலே நாங்கள் கருதிக் கொள்ளுகின்ற, அதாவது மிகவும் ஒரு சுதந்திரமான சிந்தனை என்பதனை நன்கு ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம். இவற்றை இப்பொழுது நாங்கள் இதுவரையிலே பார்த்தவற்றை யாராவது பிழை என நிரூபித்தால், நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையிலே உள்ள சமயம். ஏனென்றால், இறைவனைப் பற்றி, ஆன்மாக்களைப் பற்றி, இந்த வினைக் கொள்கையிலே நாங்கள் படிக்கின்றது எல்லாமே, இறைவனால் அருளப் பெற்றது என்று சிலர் அல்லது பலர் நாங்கள் கருதிக் கொண்டிருந்தாலும், அவையெல்லாம் ஒரு எங்களைப் பொறுத்தமட்டிலே, நாங்கள் அவற்றை பிழையென்று நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு தத்துவத்திலே இருப்போம் என்றால், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமயம். ஆகவே இந்த வினைகள் நாங்கள் செய்கின்றோம். அ நாங்கள் கடந்த வகுப்புகளிலே பார்த்திருக்கின்றோம். எந்த ஆன்மாவும் வினையைச் செய்கின்ற பொழுது, அந்த வினைகளினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். அந்த பலன்கள் எல்லாம் எங்களுக்கு செய்த ஒழுங்கிலே வருமென்றும் இல்லை. இந்த பிறப்பிலே எல்லாம் வருமென்றும் இல்லை. அடுத்த பிறப்பிலோடு அது முடிந்துவிடும் என்றும் இல்லை. ஏனென்றால், எப்படியாக நாங்கள் ஒரு தோட்டத்திலே ஒரே நேரத்திலே நாங்கள் கீரை, கத்தரி, மா, பலா, தென்னை என்றெல்லாம் நாங்கள் மரங்களை நடுகின்ற பொழுது, வெவ்வேறு காலங்களிலே அந்த பலன்கள் வருகின்றனவோ, அதே உதாரணம் போலே தான் எங்களுக்கு சில முன்னுக்கு வரும், சில பின்னுக்கு வரும், சில 10 பிறவி கடந்தும் வரலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய உறவினர், எங்கள் குடும்பம், எங்கள் பகைவர், எங்கள் நட்பிலே இருக்கின்ற நண்பர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஏற்றதாக அமைகின்ற பலன்களைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு செல்லுவோம். எங்களுடைய ஊழ்வினைக்கு ஏற்றபடிதான் இவர்களும் எங்களுக்கு வாய்ப்பார்கள். அப்படி வாய்த்தவர்களுக்கு ஏற்ற முறையிலே ஒரு பொதுவான பலனாக கிடைக்கத்தக்கதாக அந்த தன்மை என்பது இருந்து கொண்டிருக்கும். இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இன்றைய வகுப்புக்கு நாங்கள் வருவோம். இந்த பாடல் இது சேர்த்திருக்கின்றது. அடுத்த பக்கத்திலே நாங்கள் அதனை பிரித்து இருக்கின்ற பக்கத்திற்கு செல்லுவோம். மேலைக்கு வருவினை ஏது எனில் அங்கண் விருப்பு வெறுப்பு என அறி. அவ்விளைவும் எல்லாம் மூலத்த வினைப்பயில்வாம் என்னில் நாம் என் முற்றி அதன் பயன் உனக்கு முளைக்கும் என்பர். ஞாலத்து வினைகள் இரு திறன் ஆகும். புந்தி நண்ணாத வினை, நணுகும் வினை என ஒன்று இரண்டாய் ஏலத்தான்
இதம் அகிதம் ஆம் இதனால் வழுவாது எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே. இது சிவப்பிரகாசத்திலே 30வது பாடல். அதே நேரத்தில் நாங்கள் கடந்த முறை நிறைவாக பார்த்தது எங்களுடைய பலன்கள் 3 வழியிலே எங்களை வந்து அடையலாம். அதற்கு நாங்கள் பெயர்களும் இட்டு பார்த்திருக்கின்றோம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்று. அதாவது நாங்கள் செய்கின்ற வினைகளுக்கு உரிய பலன்கள் எங்களுக்கு வருகின்ற முறை இறைவனாலே தான் எல்லாம் எங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. அவற்றிலே சில தவிர்க்க முடியாத சில, அதாவது நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற, நாங்கள் அதை மறந்து விடுவோம். ஆனாலும் அந்த நேரத்திலே ஏற்படுகின்ற துன்பங்கள், இன்பங்களும் இருக்கலாம். அதுபோல இறக்கின்ற பொழுது வருகின்ற துன்ப இன்பங்கள், இவையெல்லாம் ஆதி தெய்வீகம் என்கின்ற அந்த தெய்வத்தன்மை உள்ள அந்த தன்மைக்குள்ளே செல்லும். ஆதி பௌதீகம் என்றால் இயற்கையால் எங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகள். அடுத்தது ஆதி ஆன்மீகம் என்றால் ஏனைய ஆன்மாக்களால், உயிரினங்களால் எங்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகள். அதற்குள் எங்களால் எங்களுக்கு ஏற்படுகின்ற நேரடியான பலன்களும், தன்னை வருத்துகின்ற பொழுது அல்லது தனக்கு இன்பம் செய்கின்ற பொழுது அதுவும் அதற்குள் அடங்கும் என்பதனையும் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த பாடலுக்குள் உரிய கருத்தை பார்ப்போம். ஏனென்றால் இதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சிலருக்கு இது உடனடியாகவே விளங்கி இருக்கும் அதனுடைய கருத்து. ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வரியாக சென்று பார்ப்போம். மேலைக்கு வருவினை, அதாவது இனிமேல் இப்பிறவியிலே ஏற்படுகின்ற வினைகள் ஏது என்னில் எவ்வாறு நிகழும் என்றால், அங்கண், அதாவது அங்கண் என்றால் அங்கே, அதாவது இப்பிறவியில் ஊழ்வினையை நுகரும் காலத்தில். ஏனென்றால் இப்பொழுது இந்த பிறவியை பற்றித்தான் நாங்கள் கதைக்கின்றோம். ஆகவே இப்பிறவியில் ஊழ்வினையை நாங்கள் நுகர்கின்ற காலத்திலே விருப்பு வெறுப்பு, அந்த வினைப்பயன்களில் வைத்த விருப்பு வெறுப்புகளால் ஆகும். இதுவும் நாங்கள் அன்று மிக ஈற்று நிமிடங்களிலே பார்த்ததொன்று என அறி என்று அறிவாய் ஆக. இதற்காக நான் உங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் விடுகின்ற ஒரு பிழையை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது சாதாரண ஆன்மாக்களாகிய நாங்கள், எங்களுக்கு இன்பம் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அதை பற்றி இறைவனுக்கு நன்றியோ அல்லது எதனையும் சிந்திப்பதில்லை. பெரும்பாலும் நாங்கள் அந்த இன்பத்தை மிக இன்பமாக அனுபவித்து விடுவோம். ஆனால் எங்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது இறைவனை நோகின்றவர்களே இருக்கின்றார்கள். அதாவது எங்களிலே பலர் இருக்கின்றோம். என்னுடைய காதுகளிலேயே கேட்டிருக்கத்தக்கதாக பலர் கூறியிருக்கிறார்கள். நான் சிறுபிள்ளையிலிருந்து ஊரிலே இருந்து இங்கு கூட கூறுவார்கள், கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி செய்கிறாரோ என்றெல்லாம். இது உண்மையிலே பிழையான ஒன்று. நாங்கள் கடவுளை நோவதிலே ஒன்றுமில்லை. ஏனென்றால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனைத்தான் இங்கு இவர் கூறுகின்றார். இந்த பிறவியிலே ஊழ்வினையை நுகருங்காலத்திலே விருப்பு வெறுப்பு, அந்த வினைப்பயன்களிலே வைத்த விருப்பு வெறுப்புகளால் ஆகும். ஆகவே அந்த விருப்பு வெறுப்புகளும் எங்களுக்கு புண்ணிய பாவங்களை தருகின்றது. அதாவது நல்வினை தீவினையாக வருகின்றது என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. என அறி என்பதை அறிவாயாக. அவ்விளைவும் எல்லாம் அவ்வாறு விருப்பு வெறுப்புகள் ஏற்படுவது யாவுமே மூலத்த வினைப்பயில்வாம் என்னில் ஊழ்வினையின் பயனாகும் என்று ஒருவர் கருதினால், நாம் என் அவற்றை ஊழின் பயன் என்று உணராமல் நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற முனைப்பு முற்றி, அதாவது முதிர்ந்து, அதன் பயன், அந்த நான் என்ற முனைப்பின் பயன் உனக்கு முளைக்கும், உனக்கு வருவினையாக வரும். இது அடுத்தது. அதாவது நாங்கள், எங்களுக்கு ஏன் இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஆன்மாவும், நாங்கள் மனிதர்களாக பிறந்தவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் அது நல்வினையாக இருந்தால் என்ன, தீவினையாக இருந்தால் என்ன, அதிலே நான் என்கின்ற அந்த முனைப்புத்தான்
எங்களுக்கு புண்ணிய பாவங்களை தருகின்றது. நான் என்கின்ற முனைப்பு இல்லாமல் இறைவன் செயலாக நான் இதை செய்கின்றேன் என்று நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், அது திருமணமாக கூட இருக்கலாம். எனக்கு இதை சொல்லிக்கொண்டு வந்த பொழுதுதான் அந்த ஞாபகம் வந்தது. எனக்கு அந்த பாடல் முழுவதும் ஞாபகத்துக்கு வருவதற்கு சில வேளை சிரமமாக இருக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரை பார்க்கின்றார் கோயிலிலே. கண்டபொழுது அதன் தொடக்கம் கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ. சாதாரணமாக எந்த கவிஞனும் ஒரு அழகிய பெண்ணை கண்டவுடன் வர்ணிக்கின்ற ஒரு முறையிலேதான் சுந்தரர் பார்த்ததாக சேக்கிழார் அதிலே கூறுகின்றார். கற்பகத்தின் பூங்கொம்போ, அதாவது கற்பகதரு மலர்ந்திருக்கின்ற பொழுது பூங்கொம்பு எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு அழகாக இவள் இருக்கின்றாளே. காமந்தன் பெருவாழ்வோ, காமனுடைய மன்மதனுடைய அந்த வாழ்க்கைக்கு பெருவாழ்க்கைக்கு உரியவளாக இருக்கின்றாளே என்று சாதாரண முறையிலே தொடங்கிய அந்த காட்சியை கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ என்று தொடங்கி ஈற்றடியிலே வந்து சொல்லுகின்றார். அற்புதமோ, எல்லாவற்றையும் இப்படி கூறிவிட்டு கூறுகின்றார், இல்லை இல்லை, இவள் இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே, ஆகவே இது அற்புதமோ, இப்படி இது உலகத்திலே நடக்கக்கூடியதல்ல, அற்புதமோ, நிறைவாக கூறுகின்றார், சிவன் அருளோ என்று. இல்லை, இது சிவனுடைய அருள்தான் இவளாக இங்கு வந்து நிற்கின்றது என்று. இது கூட அது காதலாக இருந்தாலும், அது ஒரு பெண்ணை பார்த்து அவர் பெண்ணின் பயப்படுகின்ற தன்மையாக இருந்தாலும், அதிலே கவனிக்க வேண்டியது அவர் ஈற்றடியிலே அதனையும் சிவனருளோ என்று உண்மையாகவே கருதுவதாக, அதுதான் அங்கு இருப்பது. இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிவன் செயலாக நாங்கள் கருதினால் எங்களுக்கு பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆனால் சுந்தரர், நாங்கள் முன்னரும் இதை பற்றி கதைத்திருக்கின்றோம், அவர் சாரூபமுத்தியிலே இருந்தவர். அந்த நிலையிலும் அவர் அனிந்திதை கமலினி என்கின்ற அந்த பெண்களை கண்டு காதல் உற்றமையால் அவர்களும் இவர் மேல் காதல் கொண்டதால் வந்து பிறந்தவர்கள். அந்த விதத்திலே அது நேரடியாகவே சிவனர்களாகவும் அமைகின்றது. ஆனால் அப்படித்தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் என்பர். இந்த உனக்கு வரும் வினையாக இப்பொழுது பாடலை பார்ப்போம் என்று கூறுவார்கள். யாரென்றால் இதிலே ஞானம் மிக்கவர்கள். ஞாலத்து, ஞாலம் என்றால் பூமி, இந்த பூமியிலே வினைகள், செய்யப்படும் வினைகள் இரு திறனாகும், இரண்டு வகைப்படும். இந்த வினைகளை செய்வதற்கு உரிய வழிகள் மூன்று. அது நாங்கள் இந்த பாடத்தின் முதலாவது பாடத்திலே பார்த்திருக்கின்றோம். வினைகளை நாங்கள் செய்வது மனம், மொழி, மெய் என்கின்ற மூன்று வழிகளால், அதாவது மனம், வாக்கு, காயம். நான் நினைத்து பாவ புண்ணியம் செய்யலாம், நான் என் பேச்சால் பாவ புண்ணியம் செய்யலாம், நான் என் செயலால் பாவ புண்ணியம் செய்யலாம். ஆனால் இந்த வினைகள் இரண்டு வகைப்படும் என்கின்றார். அந்த இரண்டு வகைகள் என்னவென்றால், புத்தி நண்ணாத வினை. நண்ணுதல் என்றால் அடைதல் அல்லது அறிதல் என்று. அடைதல் என்றால் கருத்து என்ன? அதை அறிந்து கொள்வது இல்லையா? ஆகவே புத்தி நண்ணாத வினை, அறியாது செய்யப்படும் வினை, இது ஒரு வினை. நாங்கள் தெரியாமல் செய்கின்ற புண்ணிய பாவங்கள் அல்லது செயல்கள். அடுத்தது புந்தி, அதாவது புத்தி நணுகும் வினை, அறிந்து செய்யப்படும் வினை. ஆகவே நாங்கள் செய்கின்ற செயல்கள் ரெண்டு வகைப்படுவன. அறியாது செய்யப்படுவன, அறிந்து செய்யப்படுவன என ஒன்று இரண்டாய் என அவை ஒவ்வொன்றும் இரண்டு வகையில் ஏலத்தான் என்றால் பொருந்தும். இதம், இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. ஆகவே இதம் அகிதம் என்றால், இதம் அகிதம் அது எதிர்ப்பு சொற்கள். இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. அதிலிருந்து தான் நாங்கள் சொல்லுவோம் இதமாக இருக்கின்றது என்றால் நன்றாக இருக்கின்றது என்பது பொருள். இதம் அகிதமாம், நல்வினை தீவினை என்பன ஆகும். இதனால் இவ்வினைகளாலே வலுவாது
தப்பாமல் எய்தியிடும் புண்ணிய பாவங்கள் என்றே புண்ணிய பாவங்கள் என்பன வந்து சேரும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய பொருள், இந்த பாடலினுடைய பொருள். ஆகவே இந்த பாடலிலே நாங்கள் பார்த்தவை என்னவென்றால், நாங்கள் சற்று சுருக்கமாக அதனை பார்ப்போம் என்றால், நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற இப்பொழுது ஏற்படுகின்ற இறைவனாலே ஊழ்வினையாக நாங்கள் முன்னர் செய்தவற்றின் பயனாக எங்களுக்கு தரப்படுகின்றனவற்றிலே நாங்கள் விருப்பு வெறுப்பு வைக்கின்ற பொழுது அதிலே ஒரு புண்ணிய பாவம் எங்களுக்கு வந்து சேருகின்றது. அடுத்ததாக நாங்கள் எதிலும் தன்முனைப்பு கொள்ளுகின்ற பொழுது, நான் அதிகமாக உதாரணமாக கூறுவது அந்த நேரடியான வகுப்புகளிலே என்னவென்றால், இப்ப நீங்கள் திரைப்படங்களிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் பலருக்கு தன்னுடைய பிறந்த நாளுக்கு பணம், வேட்டி சால்வை, சேலை என்றெல்லாம் பரிசு கொடுப்பார். ஆனால் அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய அந்த நிலையும் கொடுக்கின்ற தன்மையும் ஒரு விதமான தன்முனைப்பினுடைய ஒரு உச்ச கட்டத்திலே அது இருக்கும். அவர் செய்கின்றது ஒரு நல்ல செயல், பலருக்கும் அந்த உதவியை செய்கின்றார். ஆனால் தன்முனைப்பு என்பது அங்கு இருக்கின்றது. ஆகவே அது புண்ணியத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அது இறைவனை காட்டாது. அந்த புண்ணியத்தினூடாக அவருக்கு பிறவிகள் வரும், பிறவிகளின் ஊடாக அவர் பாவத்தையும் செய்யலாம். அடுத்ததாக இது 2 வகைப்படும் இந்த வினைகள். ஒன்று அறிந்து செய்யப்படும் வினை, அடுத்தது அறியாது செய்யப்படும் வினை. இந்த 2க்குமே பலன்கள் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அதன் அளவிலே அந்த பலன்கள் இருக்கும். அறியாமல் செய்கின்ற பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் நிச்சயமாக பலன் உண்டு. அறிந்து செய்வதற்கு அது மிக தீவிரமான பலனாக இருக்கும். அது நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஆனால் இந்த 2க்கும் பலன் உண்டு என்கின்ற வகையிலே நாங்கள் இந்த பாடலுக்குரிய கருத்தை பார்த்தோம். இது 31வது பாடல். நீங்கள் நினைக்கக்கூடாது இப்படியான பாடலை போட்டு சற்று சிரமமாக இருக்கின்றது என்று. இதை நான் பாடலாக தருவதற்கு ஒரு காரணம், உங்களிலே பலர் நீங்கள் யாருக்காவது அல்லது எந்த சபையிலோ ஒன்றை சொல்லுகின்ற பொழுது இப்படியான உதாரணங்களோடு சொல்லுகின்ற பொழுது அல்லது உசாத்துணையோடு சொல்லுகின்ற பொழுது அதற்கு உண்மையாக பெறுமதி கூடுதலாக இருக்கும் என்கின்ற அந்த காரணத்தினாலே தான் இப்பொழுது நாங்கள் பிரித்த அந்த பக்கத்தை பார்ப்போம். உற்ற தொழில் நினைவு உரையில் இருவினையும் உளவாம், ஒன்று ஒன்றால் அழியாது, ஊன் ஒழியாது, உன்னில் மற்ற அவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு வைதீக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும், இது விலையால் ஏற்கும் பான்மையும் ஆம். பண்ணாது பலிக்கும் முன்னம் சொல்தரு நூல் வழியின் வரின் மிகுதி சோரும், சோராது அங்கு அது மேலை தொடர்ச்சியாமே. இந்த பாடல் சற்று கடினமாக இருக்கலாம் அதனுடைய கருத்தை இப்பொழுது உங்களிலே பலர் உணர்ந்து கொள்வதற்கு. ஆனால் இந்த பாடல் ஒரு விதத்திலே நாங்கள் இதுவரையிலே படித்ததற்கு சற்று முரணாக பேசுவது போல இருக்கும். ஆனாலும் அது சரியாக என்ன சொல்லுகின்றது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவனமாக அதனுடைய கருத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உற்ற தொழில், அதாவது நாங்கள் உடம்பாலே செய்கின்ற தொழில், செய்து உற்ற தொழில். இந்த உடம்பாலேயோ நாங்கள் நினைவாலேயோ, அதாவது உற்ற தொழில் உடம்பாலே செய்யும் செயல், நினைவு உள்ளத்தால் இயற்றும் எண்ணம், உரையில் வாயாலே பேசும் பேச்சுக்கள். இது நான் தொடக்கத்திலே முதல் வகுப்பிலே அதாவது இந்த வினை கொள்கையின் முதல் வகுப்பிலே பார்த்தது என்று சற்று முன்னர் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அதாவது செயலால் நாங்கள் குற்றங்களையும் செய்யலாம், குணத்தையும் செய்யலாம். எண்ணத்தினால் குற்றம் செய்யலாம், குணத்தை செய்யலாம். வாயினாலே பேச்சினாலேயும் செய்யலாம், இந்த 2ஐயும். ஆகவே உற்ற தொழில் நினைவு உறைவில் இந்த 3ஆலும் உரையில் இருவினையும் உளவாம்.
என்கின்ற மூன்றாலும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் ஏற்படும். ஒன்று ஒன்றால் அழியாது. செய்யப்பட்ட நல்வினை தீவினையால் அல்லது தீவினை நல்வினையாலோ நீங்காது. இது என்ன சொல்லுகின்றார் என்றால், மிகவும் தெளிவாக கூறுகின்றார். நாங்கள் செய்த ஒரு நல்வினை தீவினையால் நீங்காது. அதாவது எங்களில் ஒருவர் ஒரு 10 பேர் வீடே இல்லாமல் இருக்கின்ற மிக வறுமையில் இருக்கின்றவர்களுக்கு 10 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கின்றார் என்று வைப்போம். பின்னர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கோபத்தின் காரணமாக ஒரு குடும்பத்தினுடைய வீட்டை எரித்து விட்டார் என்று வைப்போம். இது பல நாடுகளிலே நடக்கின்ற ஒரு செயல். ஆகவே ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்டு இங்கு நான் கூறவில்லை. இப்பொழுது அவர் நினைக்கக்கூடாது, 10 பேருக்கு நான் வீடு கட்டி கொடுத்து வாழ வைத்திருக்கின்றேன், ஒருவருடைய வீட்டை நான் அழித்து விட்டேன், ஆகவே எனக்கு 9 பேருக்கு செய்த புண்ணியம், சரி சற்று கூடுதலாக இருந்தாலும் 8 பேருக்கு செய்ததாக அந்த புண்ணியம் மட்டும் வரும் என்று அவர் நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒன்று ஒன்றால் அழியாது. அவருக்கு 10 பேருக்கு செய்த புண்ணியமும் வரும், ஒருவருக்கு செய்த அந்த தீவினையும் வரும். இரண்டுக்குரிய பலன்களும் வரும். ஊன் ஒழியாது உன்னில். நாங்கள் உன்னில் என்றால் கருத்து ஆராய்ந்தால், உன்னுதல் என்றால் ஆராய்கிறது. அதாவது மிகவும் முனைந்து ஆராய்கிறது. உன்னுதல், உன்னி எழும்பும் என்று சொல்லுவோம். அதாவது மிக முயற்சித்து எழும்புறது. அல்லது உன்னி தள்ளும் என்றால் கருத்து மிக முயற்சித்து நல்ல பலத்தோடு தள்ளுவது. அதுதான் உன்னில். ஆகவே உன்னில் ஊன் ஒழியாது. நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வினைப்பயன்களை அனுபவித்தாலே தவிர அவை நீங்கா. ஊன் என்றால் உணவு. நாங்கள் உணவாக அதனை உண்ண வேண்டும். அதனுடைய கருத்து என்ன? என்னுடைய வினைப்பயன்களை நான் அனுபவிக்க வேண்டும். உண்பதிலே என்ன செய்கின்றோம்? அனுபவிக்கின்றோம். அதுபோல என்னுடைய வினைப்பயனை நான் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும், அல்லது அது தீரமாட்டாது. மற்ற அவற்றின் ஒரு வினைக்கு ஒரு வினையால் வீடு. அவற்றிலே தீவினைக்கு நல்வினையாகிய ஒன்றை பிராயச்சித்தமாக வைதிக சைவம் பகரும் மரபிலாற்ற, சைவத்தின் வேதாகம முறையிலே செய்ய பற்றியது கழியும், பீடித்த வினை வலிமை குறைபடும். இது விலையால் ஏற்கும் பான்மையுமாம். இப்பிராயச்சித்தம் தன்னாலே செய்ய இயலாத விடத்து அதனை செய்விக்க வல்லோர்க்கு பொருள் கொடுத்து செய்விக்கும் தன்மையும் உடையதாம். இதைத்தான் நான் கூறியது. இதை நாங்கள் ஒரு இலகுவானதொன்றாக நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அதிலே அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஒருவர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய விருத்தெறிந்த காலத்திலிருந்து தீவினைகளையே செய்து வந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு அவ்வளவு தீவினை பலனும் இருக்கும். ஆனால் அவர் சொல்லுவோம் ஒரு 60-65 வயது கழிய அவர் பலவற்றையும் உணர்ந்து, வாழ்க்கையிலே சிலருக்கு அப்பொழுதுதான் அந்த சரியான பாதை தெரியும். அப்படி தெரிகின்ற பொழுது அவர் அதற்கு பின்னர் எந்த தீவினையும் செய்யாமல் மிகவும் மனம் வருந்தி, தன்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று மனம் வருந்தி அவர் பல நல்வினைகளை செய்கின்றார் என்று வைப்போம். அவர் இதற்கு பிராயச்சித்தமாக பலருக்கு தான் எவரெவரெல்லாம் வருத்தினாரோ அவர்களுக்கு அவர் பல நன்மைகளை செய்து வருகின்றார் என்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், பீடித்த வினை வலிமை குறைபடும். அதனுடைய அந்த வலிமை குறைபடும் என்று கூறுகின்றார். ஆனால் இதை நாங்கள் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அந்த வினையை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். இந்த வலிமை குறைதல் என்பதிலே 2 வழி இருக்கின்றது. ஒன்று, நானாக என்னுடைய பழமையை நான் நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுதும் இப்பொழுது அதற்குரிய
நான் செய்தவை பிழை என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும், அதற்காக நான் இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுதும், நிச்சயமாக அந்த வலியாக இருந்தாலும், ஒரு வலிமை குறைந்த வலியாக அது எனக்கு தென்படும். இதுதான் அங்கே உண்மையிலே அடிப்படை. எதுவும் எங்களை விட்டு நீங்காது. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இது ஏதோ பிராயச்சித்தம், அதுவும் கூறுகின்றார், என்னாலே நேரடியாக செய்ய இயலாத இடத்திலே நாங்கள் இன்னொருவரை வைத்து செய்வது என்பது. இது எல்லாம் நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் மன திருப்திக்கு செய்து கொள்ள வேண்டியது. அதுதான் அங்கே சொல்லப்படுகின்றது. இந்த இன்னொருவரை வைத்து செய்வது என்பது உண்மையிலே எல்லாவற்றிலும் நாங்கள் அதனைத்தான் கைக்கொள்ளுகின்றோம். ஒரு திருமணம் என்று வைப்போம். எனக்கு திருமணம் என்றால் நான் அதிலே இருந்து நானே செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திருமண சடங்கு. ஆனால் ஒரு முறை நடக்கின்ற அந்த திருமணத்தை எப்படி செய்வது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கும் என்பதற்காக அதற்காக ஒருவர் இருந்து அதனை செய்விக்கின்றார் இல்லையா? அதுபோலத்தான் என்னுடைய வீட்டிலே இப்ப தொடக்கு கழிவென்று சொல்லுவோம். அந்த தொடக்கு கழிவென்றால் ஒரு குருக்கள் வந்திருந்து செய்ய வேண்டும் என்று இல்லை உண்மையிலே. நான் இருந்து நானே செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் திடீரென நானாக செய்ய முடியாத அந்த தன்மையாலே தான் அது செய்யத்தக்க ஒருவரை கூப்பிட்டு செய்கின்றோம். அதுபோலத்தான் எதுவும் எல்லா விடயங்களும் இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு செய்கின்ற நற்காரியங்கள், சுபகாரியங்கள், அசுபகாரியங்கள் எல்லாமே நாங்களே செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் எங்களுக்கு தெரியாத தன்மை இருப்பதனாலே தான் நாங்கள் ஒருவரை அதற்கென வைத்திருக்கின்றோம். அது பிழை என்று அல்ல. ஆகவேதான் அந்த முறையிலே தான் இதுவும் இன்னொருவருக்கு நாங்கள் பொருள் கொடுத்து செய்கின்ற அந்த தன்மை. ஆகவே அந்த கருத்தையும் நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வரியிலே கூறுகின்றார், பண்ணாது பலிக்கும் ஒரு பிராயச்சித்தமும் செய்யாதும் வினையின் வலிமை குறைபடலாம். எப்படி என்பதை கூறுகின்றார். அது எவ்வாறு எனின், முன்னம் சொல்தரு நூல் வழியின் வரின் முன் சொன்ன வேதாகமங்கள் விதிக்கும் முறைமையிலே ஒழுகி வந்தால் மிகுதி சோரும், பாவத்தின் வலிமை குறையும். சோராது அங்கு அது மேலை தொடர்ச்சியாமே. அவ்வாறு நீங்காதவை மேல்வரும் பிறவிகளிலே தொடர்ந்து வந்து பலன் தரும். ஆகவே இங்கு எதனை குறிப்பிடுகின்றார் என்றால், வேதாகமங்கள் கூறுகின்ற முறை என்று சொல்லுகின்ற பொழுது அவை நாங்கள் பின்னர் பார்ப்போம் எங்களுடைய வகுப்புகளிலே. இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த முறையிலேயே ஒழுகி வருவதைத்தான் அவர் இங்கு குறிப்பிடுகின்றார். அதாவது நாங்கள் எங்களுக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் ஒரு வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் நாங்கள் பாவம் வழிகளை தெரிந்தோ தெரியாமலோ இந்த வழிகளிலெல்லாம் செய்தாலும் நாங்கள் நிறைவாக அவற்றை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னே நாங்கள் ஒழுங்கான முறையிலே அதற்கு பின்னர் வாழ்ந்து நாங்கள் எங்களுடைய சமயம் போதித்திருக்கின்ற அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்றவற்றிலே எங்களுக்கு ஏற்றது எதுவோ அந்த வழியிலே நாங்கள் இயங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக பலி குறையும். அந்த பாவ புண்ணியங்களினுடைய பலி குறையும். புண்ணியத்தின் பலி கூடினால் பரவாயில்லை, ஆனா பாவத்தின் பலி குறையும். இச்செய்யுளில் உளம், உரை, உடல் என்ற மூன்றாலும், அதாவது மனம், வாக்கு, காயம் என்ற மூன்றாலும் செய்யப்படும் வினைகளை பிறவிகளிலே அனுபவித்தே தீர வேண்டும் என உறுதிபடச் சொல்லும் உமாபதி சிவாச்சாரியார் பின்னர் வினைப்பயனை முற்றாக நீக்குவதற்கு பிராயச்சித்தம் செய்யலாம் அல்லது பொருள் கொடுத்தும் செய்வதாக என்பதாக சொல்வதாக பொருள் கொள்வது பொருந்தாது. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், வலிமையை குறைக்கலாம் என்றுதான் நாங்கள் இதிலே பொருள் கொள்ள வேண்டும். அதனைத்தான் அவர் அங்கு கூறியிருக்கின்றார். எனவே கழியும் என்பதற்கு முற்றாக நீங்கும் என்னாது குறைபடும் என்ற பொருளையே நாங்கள் கொள்ள வேண்டும். இது எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது பிராயச்சித்தத்தின் மூலம் வினைப்பயனின் வலிமையை குறைக்கலாம் என்று.
ஆகவே அந்த பிராயச்சித்தம் என்கின்ற பொழுது அது உண்மையான பிராயச்சித்தமாக இருக்க வேண்டும். இதிலே சொல்லப்பட்டிருப்பதிலே 2 விடயங்கள் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த பிராயச்சித்தம் என்பது என்றால் பலரும் இதை நாங்கள் ஒரு சோதிடரிடம் கொண்டு சென்றும் பிராயச்சித்தம் கேட்போம். எல்லா இடங்களிலும் சோதிடர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் நேரடியாக நானே பிரச்சனைக்கு போகின்ற பொழுது எனக்கு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு கல்வி முறையிலே நாங்கள் அணுகுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், அது உண்மையும் கூட. ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாவம் வழிக்கு பிராயச்சித்தம் இருக்கின்றதா என்பது கூட அவருடைய அந்த சாதகத்திலே இருக்கும் என்று. ஆகவே பிராயச்சித்தம் பலன் தரும் என்பது கூட அவர்களுடைய ஒரு வினைப்பயன்தான். அதனையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது அதை முற்றாக நீக்க முடியாது. அதன் வலிமையை குறைக்கலாம். அதிலே முக்கியம் ஒருவர் தன்னுடைய பிழையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அதிலே இருக்கின்ற சிலவற்றுக்குரிய அந்த தெளிவுகளை பார்ப்போம். முன்னம் சொல்தரு நூல்வழி என்றொரு சொற்பதம், ஒரு சொற்கோர்வை வந்திருக்கின்றது. நான் முன்னரே கூறியிருக்கின்றேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியன சைவநற்பாத நெறிகள். இவற்றிலே முறையாக ஒழுகும் பொழுது முன் செய்த பாவங்களின் பயனின் வீரியத்தை தாங்கும் வல்லமை உயிருக்கு ஏற்படும். அதனாலும் பாவத்தின் வலிமை குறைவடைந்த தன்மையில் உணரப்படலாம். சரியா? அதை சரியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சரியகிரிய யோகம் ஞானம் என்கின்ற வழியிலே வருகின்ற பொழுது எனக்கு ஏற்படுகின்ற பாவ புண்ணியத்தின் விளைவுகளின் வலிமையை நான் குறைவாக உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையிலே நான் என்னுடைய ஆன்மாவை நான் விருத்தி செய்து கொள்ளுவேன். தாம் முன் செய்தவினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறிவழியே. இது ஔவையாருடைய ஒரு பாடல். வேந்தே ஒருத்தாரை என் செயலாம் ஊரெல்லாம் ஒன்றாய் வெறுத்தாலும் போமோ விதி. பிரித்தெழுதினால் தாம் முன் செய்தவினை தாமே அனுபவிப்பார். இது அதிகமாக எல்லோரும் நாங்கள் முன்னர் படித்திருப்போம். பூந்தாமரையோன் என்றால் பிரம்மன், பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என் செயலாம் ஊரெல்லாம் ஒன்றாய் வெறுத்தாலும் போமோ விதி என்பது மிக அழகான ஒரு நல்வழிப்பாடல். அரசனே, வேந்தே, அவரவர் முன் செய்த வினையை அவரவரே பின்னர் அனுபவிப்பர். இது தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மன் அவரவர் தலையில் பொறித்து வைத்திருக்கும் விதி, அதாவது தலைவிதி. உன்னை ஒருவன் தண்டித்தால் அதற்காக அவனை என்ன செய்வது? அது உன் தலைவிதி. அவனுக்கு இது நேரக்கூடாது என்று ஊரெல்லாம் கூடி அதனை வெறுத்தாலும் அவன் தலையில் எழுதியது போய்விடுமா? போகாது, இல்லையே என்று அவர் ஔவையார் கூறுகின்றார். அதாவது நாங்கள் வெறுத்தாலும் விதியை நாங்கள் வெறுக்கலாம், நோகலாம், ஆனால் நான் செய்ததற்குரிய பலன் எனக்கு வரும் என்பதுதான் அந்த பாடல். நான் அடுத்த பாடலுக்கு இப்பொழுது போக விரும்பவில்லை. நாங்கள் அடுத்த வகுப்பிலே நான் உங்களுக்கு செய்தியாக அனுப்பியிருந்தேன். மிக குறைவான நேரம்தான் அடுத்த வகுப்புக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படுகின்ற பொழுது மீதி நேரத்தை நாங்கள் உங்களுடைய கேள்வி பதிலுக்காக செலவழிப்போம். அது போதாதிருந்தால் நாங்கள் அதற்கடுத்த வகுப்பையும் அதற்கென செய்யலாம். அதிலே சிக்கல் இல்லை. ஆகவே ஏனென்றால் நாங்கள் கேள்விகளை வைத்துக்கொண்டு ஒரேடியாக போகவும் கூடாது. வேண்டுமென்றால் இப்போவே நாங்கள் அதற்காக அதை ஒதுக்கிக் கொள்ளலாம். அதாவது அடுத்த வகுப்பினுடைய மிகுதி நேரத்தையும், அது நிச்சயமாக ஒரு 20 நிமிடங்களுக்கு மேல் இருக்கும் அந்த மிகுதி நேரம். அதற்கு அடுத்த வகுப்பையும் நாங்கள் இதுவரை நாங்கள் படித்தவற்றிலே இருக்கின்ற உங்கள் கேள்விகளை நீங்கள் ஆயத்தமாக வைத்திருங்கள். நாங்கள் அதற்குரிய பதில்களை பார்ப்போம் என்று நான் இதில் இருக்கின்ற எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகின்றேன். ஆகவே கேள்விகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே பல கேள்விகள், அதாவது இந்த வினை கொள்கையிலே தான் பலருக்கும் இருக்கலாம். மற்றது சில கேள்விகள் நாங்கள் இனிமேல் கற்கப் போகின்ற பொழுது அந்த கேள்விகளுக்குரிய பதில் அங்கே வந்து கொண்டிருக்கும். ஒரு காரணம் அதனால்தான் நான் உங்களுக்கு அதிகமாக அந்த கேள்வி பதிலாக இது வகுப்புத்தானே,
கேள்வி பதிலாகவும் இருக்கத்தான் வேண்டும். என்றாலும் நாங்கள் பின்னர் படித்துக் கொண்டு போகின்ற பொழுது இந்த கேள்விகளுக்குரிய பதில் அங்கு வந்து கொண்டிருக்கும். அதுதான் அந்த காரணம். நான் அதனை பற்றி அதிகம் ஒன்றும் பேசாமல் படிப்பித்துக் கொண்டே போவது. அது ஒரு வகையிலே பிழையாகவும் தென்படலாம். ஆகவே நாங்கள் அடுத்த வகுப்பின் பிற்பகுதியையும் அதுக்கு அடுத்த வகுப்பையும் தேவைப்பட நாங்கள் கேள்வி பதிலுக்கென்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது யாராவது எதோ கேட்க இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள். ஏனென்றால் இன்னும் நான் நினைக்கின்றேன் ஒரு 3 நிமிடம் வரையிலே தான் இருக்கின்றது. உங்களுக்கு இது வந்து கொண்டிருக்கா நான் பேசுறது? பேசுறது வந்துருக்கு. ஆமா. இல்ல நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் யாரும் கேட்கலாம். ஏதாவது கேள்வியா? இங்க தமயந்தி சண்முகநாதன் சொல்லுங்க. வணக்கம் ராஜமனோகரன் மாஸ்டர். ஓ. இந்த இன்றைக்கு கொஞ்சம் சொன்ன கருத்துலதான் கொஞ்சம் தெளிவா விளங்கி கொண்டது போல இருந்தது என்றால் நான் நினைச்சு கொண்டது இது எங்களுடைய டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் மாதிரி பாவங்கள் செய்ய அநியாயங்கள் மற்றது புண்ணியங்களும் அது நீங்க சொன்னால பார்க்க போனா 9 புண்ணியத்துல ஒரு பாவத்தை சேரணும், அந்த பாவமும் வந்து கொண்டே இருக்கும், அந்த 8 புண்ணியங்களும் வந்து கொண்டிருக்கும் சொன்னீங்க. அது ஒரு நல்ல கருத்தான தென்படுகின்றது. ஆனபடியா இந்த பாவம் அந்த பேலன்ஸ் ஷீட்ல இது கிரெடிட் பேலன்ஸும் டெபிட் பேலன்ஸும் கூடிக்கொண்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கத்தான் போது போல எத்தனை பிறவி ஆமா. நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணியத்தை நாங்கள் ஒரு காலம் ஒன்றை வைத்து பாவத்தை வைத்து புண்ணியத்தையோ புண்ணியத்தை வைத்து பாவத்தையோ பேலன்ஸ் பண்ண இயலாது. இது உண்மையில நாங்கள் இந்த அக்கவுண்டிங்ல செய்கிற அந்த பேலன்சிங் இல்ல. இது தனியா புண்ணியத்துக்கண்ட ஒரு அக்கவுண்ட் இருக்கும், பாவத்துக்கண்ட ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அந்த ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கழிச்சு கூட்ட இயலாது. அது இன்றைக்குதான் எனக்கு தெளிவா விளங்கிது. நான் விளையாடும் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் தான் யோசிச்சிருந்தேன். நாங்கள் அதெல்லாம் குறைச்சு போயிட்டு நாங்கள் பெரிய தப்பிடலாம் ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். இப்ப நான் பாவம் செய்து கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் கணக்க புண்ணியத்தை செய்தால் அதுக்கு பலனும் வரும். அப்ப கடைசி எனக்கு ஒரு இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறவியிலும் வந்து கன புண்ணியங்களையும் அனுபவிக்கும். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்லாமல் போகும். விளங்குதானே? நாங்கள் பாவம் செய்துட்டோம் என்று உணர்ந்து கொண்டால் இந்த புண்ணியங்களையும் கணக்கு செய்ய வேணும். செய்தால் ஒரு பழைய பாடல் இருக்கு, பாவம் என்ன மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரு முன்னே இறக்க வைக்காதே, வஞ்சகனின் உடல் எல்லாம் வாதம் பெற வேண்டாமோ, வாய் நிறைந்த பொய்யனுக்கு. இது ஒரு பழைய திரைப்பட பாடல். அந்த பாடல் மிக அருமையான ஒரு தத்துவம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதிலும் இந்த கருத்து அப்படியே வரும். நான் நினைக்கிறேன் அது கண்ணதாசன்